நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் இருதயத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 46வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சவாவுக்கு போய் தன் தகப்பனுடைய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை தான் இன்று திரும்பவுமாக கர்த்தர் என்னை பேசும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இது ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் முதல் மாதத்திலே 2 வாரங்கள் கண்டினியூவாக நான் இந்த வார்த்தைகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த யாக்கோபு தன்னுடைய மகன் எகிப்திலே ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான், எகிப்து தேசத்திலே அதிபதியாக இருக்கிறான் என்கிற செய்தியை தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு அறிவிக்கிறார்கள். இவங்க ரொம்ப பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஆகாரத்திற்கு கூட வழி இல்லை. இவர்களுக்கு இருக்கிற விவசாயங்களை விட்டு போயிருச்சு. இவர்கள்ட்ட இருந்த ஆடு மாடுகள் நிறைய செத்து போயிருச்சு. இப்போ இவர்கள் உயிரோடு வாழணும்னு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தானியம் இருக்குது. அது எங்கே அப்படின்னா எகிப்து தேசத்தில் தான் தானியம் இருக்கிறது. அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி அவன் 2-3 விசை அந்த தானியங்களை அவன் வாங்கி வந்தான். ஆனால் இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்திலே தளபதியாக ராஜாவாக இருக்கிறது நம்ம கூட பிறந்த தம்பி தான், யோசேப்பு தான் அங்கே இருக்கிறான். ஸோ நமக்கு இனி யாருக்குமே சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை. அவன் நம்ம எல்லாரையுமே அங்கே அழைக்கிறான். பாருங்க, குதிரைகளெல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறான், ரதங்களெல்லாம் வந்திருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரை அழைக்கும் போது எந்த தகப்பனாராக இருந்தாலும் கண்டிப்பாக சரி வாங்க போகலாம், ஐயோ ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, நமக்காக தான் நம்முடைய பிள்ளை முன்னாடி போயிருக்கிறான் அப்படின்னெல்லாம் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு தகப்பனார் இவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எகிப்திற்கு போகிறதற்கு வேகமாக அவர் கிளம்பலை. ஸ்ட்ரைட்டாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறார். பேர்சபாவுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறார். ஒரு குழப்பத்தோடு நிற்கிறார். ஆண்டவரே, நான் எகிப்து தேசத்திற்கு போகலாமா வேண்டாமா, எகிப்து தேசத்திற்கு போகிறதை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படி என்கிற ஒரு பெரிய பதட்டத்தோடு அது ஆன்சரே தெரியாம போய் நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தான் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நீ போறதுக்கு பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்.
இன்றைக்கும் அப்படிதான். இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்று தெரியல. ஆனா நான் நம்புறேன், யாக்கோபை போல ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். சில காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறதற்கும் இல்லை சில காரியத்திற்கு நேராய் காலடி எடுத்து வைக்கிறதற்கும் உங்களுக்கு பெரிய பதட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன் என்று. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நமக்கு வாக்கு கொடுத்த அந்த கர்த்தர் இன்றைக்கும் இந்த வருஷத்தினுடைய இந்த நடு மத்தியாயத்திலையும் ஆண்டவர் நம்மை பார்த்து அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இந்த சூழ்நிலையிலே நான் வருவேன். எகிப்து என்கிறது ஒரு சாதாரணமான இடம் அல்ல. அது மிகவும் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தான்னா கூட யாக்கோபு இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா எகிப்திற்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் யோசிச்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா தன்னுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் எல்லாருமே அதிகமாய் தோற்று போன ஒரு இடம் எந்த இடம் அப்படின்னா இந்த எகிப்துல தான் அவங்க தோற்று போனார்கள். சோ தன்னுடைய முன்னோர்கள் தோல்வியை சந்தித்த ஒரு இடம்தான் இந்த எகிப்து தேசம். ஸோ அவனுக்குள்ள அந்த கேள்விகள் எழும்புது, நம்முடைய முன்னோர்கள் போய் அந்த இடத்துல ஜெயிக்க முடியல, நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, நான் யோசிக்கும் போது என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த யாக்கோபு ஏன் எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு அவர் பயப்படுறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஒருவேளை எகிப்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்திற்காக வந்தார்கள், ஆனால் இவர்களிடத்திலே அவர்களுக்கு எதிர்த்து போரிடுகிறதற்கு பலனும் இல்லை, ஆள்பலமும் இல்லை. எகிப்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டிடத்திலே போர் செய்கிறதற்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது, அவர்களுக்கு யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒருவேளை அவங்க நமக்கு விரோதமாய் திரும்பி நம்மளை அழிக்கிறதுக்காக வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு கேள்வி கூட அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவனுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை ஏற்கனவே இவனுக்குள்ள இருக்குது. ஏற்கனவே இவனுடைய பிள்ளைகள் 2 பேர் இதற்கு முன்பாக அவன் இருந்த ஊர்ல இவனுடைய வாசனையை கெடுத்து போட்டார்கள். அதான் சொல்லும் போது சொல்கிறார்ல, சிமியோனின் லேவியும் ஏக சகோதரர்கள், அவனுடைய ஆயுதங்கள் கொடுமையின் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே இவனுடைய பிள்ளைகள் இருந்த ஊர்ல அவனுடைய வாசனையை கெடுத்து போட்டாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுடைய தகப்பனாருக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது, ஒருவேளை இனி போகிற இடத்துல இவங்க நம்முடைய வாசனையை கெடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி ஒரு கேள்வி எழும்புகிறது. இன்னும் இது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு எகிப்து தேசத்திற்குள்ள போகிறதற்கு பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, அந்த எகிப்தியரிடத்திலே இருக்கிற கலாச்சாரம் ரொம்ப கொடுமையான கலாச்சாரம். அவர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். எகிப்தியரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஆண்டவரை தவிர வேற எல்லாத்தையுமே கடவுள்னு கும்பிடுறவங்க. பேனை பார்த்தா பேன் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியனை பார்த்தா சூரியன் கடவுள் அப்படின்வாங்க, தண்ணீரை பார்த்தா தண்ணீர் கடவுள் அப்படின்வாங்க. அவர்கள் எல்லாத்தையுமே கடவுள்னு பார்க்குறவங்க. இப்போ யாக்கோபுக்கு என்ன வருத்தம் உண்டாகுது அப்படின்னா, ஒருவேளை நம்மை அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு இவங்க அவங்களோட சேர்ந்து இந்த விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது, அப்படி ஒரு கேள்வி. இது மட்டும் இல்லை, நான் தியானிக்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம நம்முடைய கடைசி காலம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஆண்டு தான் நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போறோம். ஒருவேளை எகிப்து தேசத்தில் நம்ம செத்துட்டோம் அப்படின்னா, எகிப்து தேசத்தில் தானே நம்மளை அடக்கம் பண்ணுவாங்க. நம்மளை ஆண்டவர் நம்முடைய முன்னோர்களுடைய இருக்கிற அந்த கல்லறையில் அடக்கம் பண்ண மாட்டாங்கல்ல. அவனுக்கு அதுல அவன் ரொம்ப முக்கியமாக அதை கருதினார். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களுடைய கல்லறையிலே தன்னையும் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவன் வாஞ்சித்தான். ஆனா ஒருவேளை எகிப்திற்கு போய் அங்கே நம்ம செத்துட்டோம் அப்படின்னா, அங்க அடக்கம் பண்ணி இங்க கொண்டு வராம விட்டுட்டாங்கன்னா, இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் யாக்கோவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால தான் எகிப்திற்கு போக வேண்டாம் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து இத்தனை தடுமாற்றங்கள் மத்தியிலையும் கர்த்தர் அவனோட பேசுகிறார்.
நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் அங்கே உன் கூட நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த சத்தியத்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எங்கிருந்து கேட்டாலும் சரி, நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை இந்த யாக்கோபை போல உங்களுடைய இருதயத்தில் பலவிதமான தடுமாற்றங்களுக்குள்ளே இருக்கலாம். ஒரு காரியத்தை குறித்தல்ல, நீங்கள் பல காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். அதற்கு நான் என்ன பண்ணுவேன், இதற்கு நான் என்ன பண்ணுவேன், இதை நான் எப்படி செய்ய போறேன், அதை நான் எப்படி செய்ய போறேன், இப்படி பல குழப்பங்களோடு உங்களுடைய இருதயம் இருக்குமையானால், நீங்கள் பல காரியங்களை யோசித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவர் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் அவர் உன்னோடு கூட வருவாரே, ஆனால் அந்த குழப்பங்கள் மாறும் என்று நான் நம்புகிறேன். இந்த யாக்கோபோடு கூட கர்த்தர் போனதுனாலே எகிப்தியர் அவர்களோடு யுத்தம் பண்ண முடியல, எகிப்தியர்கள் யுத்தம் பண்ண முடியல. நான் நம்புறேன் ஆண்டவர் யாக்கோபோட கூட போனதுனால முன்னாடி முன்னோர்களுடைய இருந்த தடுமாற்றம் யாக்கோபுக்கு வரவே இல்லை. ஆண்டவர் யாக்கோபோடு கூட கடந்து போனதுனாலே இவர்கள் பிள்ளைகளை குறித்து இவன் கவலைப்பட்டது மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த இடத்துல பிள்ளைகள் எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இந்த யாக்கோபோடு கூட கர்த்தர் போனதுனாலே அங்கே இருக்கிற விக்கிரக ஆராதனை, அங்கே இருக்கிற அந்த அசுத்த காரியங்கள் ஜனங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் யாக்கோபு கூட போனதுனால அவன் மரணம் அடைந்த போது அவனுடைய அடக்க ஆராதனை மிக அழகாய் நடக்கிறதற்கு, அவனுடைய சரீரத்தை அவன் மரித்த இடத்திலே, அவனுடைய முன்னோர்கள் அடக்கம் பண்ற இடத்திலேயே அடக்கம் பண்றதற்கு அவனுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட வரும்போது நான் நம்புறேன், எந்த கலக்கங்கள், எந்த எதிர்மறையான எண்ணங்கள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை வெற்றியாய் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து நான் நம்புகிறேன், கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், நானும் அந்த யாக்கோபை போல குழம்பிதான் போயிருக்கிறேன். என் கூட யார் வரப்போறா, என் கூட யார் என் கையை பிடிக்க போறா, இந்த சூழ்நிலை எப்படி நான் தாண்ட போறேன், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது, இப்படிப்பட்ட பல குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து ஆண்டவர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, யார் உன்னோடு கூட வந்தாலும் வராவிட்டாலும், யார் உன்னை கைவிட்டு போனாலும், உன்னை உண்டாக்கின, உன்னை அழைத்த, உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்படின்னா மனிதர்கள் உதவி செய்ய முடியாத 3 சூழ்நிலைகளில் தேவன். நான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத 3 சூழ்நிலைகளில் தேவன். இல்லை அப்படின்னா மனிதர்கள் வர முடியாத 3 சூழ்நிலைகளில் தேவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மை சுற்றி நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்கிறதுக்கு ஒரு சில ஆட்கள் வருவார்கள், நம்முடைய சொந்தங்கள் வருவார்கள், நம்ம கூட பிறந்தவங்க வருவாங்க, நம்முடைய அம்மா அப்பா இருப்பாங்க, நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க. இப்படியே ஆண்டவர் நம்மை தனியாக அல்ல, நிறைய பேரோட சேர்ந்து தான் ஆண்டவர் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பேரோட சேர்த்து தான் வைத்திருக்கிறார். மனிதர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் நமக்கு உதவிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனா மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். உங்களை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், உங்களை சுற்றி சொந்தக்காரர்கள் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர்கள் ஆசையாக விருப்பமாக இருக்கலாம், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம், நீங்கள் அவர்களை தூக்கி விட்டவர்களா இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் உங்களை நேசிப்பாரேயானால், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரேயானால், நிச்சயமா நான் சொல்றேன், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைன்னு ஒண்ணு கண்டிப்பாக வரும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிறவர். வேதத்திலே ஒரு 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மனிதர்கள் உதவி செய்ய முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலையும் வருமா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு இந்த 3 காரியங்களும் இருந்தது. அதை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அங்கே படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் ஸ்தோஸ்தமாவான். 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறானே என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்படி என்றால் 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் கரையிலே அவன் இருக்கிறான். ஆனால் அந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது எத்தனையோ பேர் விடுதலையாகி போகிறார்கள். தன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான பேர் சுகம் பெற்று அவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த குளத்தினுடைய கரையில தான் இருக்கிறான் இவன். ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை, அந்த கரையில் இருக்கிறான். ஆனால் அந்த குளம் இவனுக்கு அற்புதத்தை கொடுக்க முடியல. எத்தனையோ பேர் அவன் மேல் பரிதாபப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சரிப்பா, இன்னைக்கு நீ போன, ஆனால் உனக்கு இந்த குளம் கலக்கிறதுக்கு அந்த நேரத்தில் இன்னொருத்தர் அற்புத சுகம் பெற்றுட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக நான் உன்னை அந்த குளம் கலக்கும் போது நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற அத்தனை நிறைய பேர் அவனுக்கு இருந்திருப்பார்கள். அவன் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, அவன் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் நம்புறேன், இந்த மனுஷனுக்கு யாருமே உதவி செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அளவிற்கு அவனுக்கு அங்கே ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதி. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா, சரீர பலவீனம் தாங்க. நான் இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நான் ரொம்ப பலவீனப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்போது நான் பலவீனப்பட்டு ஒரு நாள் என்னுடைய ஊரில் இருக்கிறேன். அப்பொழுது ஒரு ஹோமியோ ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7 நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட்டாக இருந்தேன். அப்போது அட்மிட்டாக இருக்கும்போது அந்த 7 நாட்களில் ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கவே இல்லை. எனக்கு தூக்கமே வரலை.
அப்போது என்னுடைய படுக்கையில் படுத்து கிடக்கிறேன். நர்ஸுங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வித்தியாசமான மாத்திரைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இனி அடுத்த மணி நேரத்தில் நீ தூங்கிடுவ, அடுத்த மணி நேரத்தில் தூங்கிடுவ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்தும் எனக்கு தூக்கம் வரலை. என்னுடைய தாயார் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பெட்டினுடைய தலை மாட்டில் அவங்க உட்காந்துருக்குறாங்க. இரவு அவங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் எனக்கு தூக்கம் வராதனால நான் வந்து அவங்க தூங்கும்போது தட்டுறேன், அம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு பிறகு பார்ப்பீர்களே, ஆனால் என்னுடைய முகத்தில் வந்து அப்படியே தண்ணி விழுறது மாதிரி பார்க்குறேன். என்னடா யார் இந்த மாதிரி என் முகத்தில் தண்ணி ஊத்துறா அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாவுடைய கண்ணீரின் துளிகள் வந்து என்னுடைய முகத்தில் விழுறதை நான் பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து எனக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஜோம் பண்ணும்போது கூட என்ன ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வலியை என்னால் தாங்க முடியும்னா நான் தாங்கிக்கிறேன், இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனால் அவனுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்காதீங்கன்னு எங்கள் தாயார் என் மேலே நேசம் வச்சவங்க கேட்குறாங்க. ஆனால் என்னாலையும் என் பலவீனத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியல, வேற யாராலுமே கொடுக்க முடியல. எனக்கு உதவி செய்கிறதற்கு என்னுடைய தாயும் தகப்பனும் ஆயத்தமாக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. மற்றவங்க யார் ரெடியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பலவீனத்தில் கொஞ்சம் பலவீனத்தை அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஃப்ரீ ஆக்குறாங்கன்னா அவங்க பலவீனத்தை தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இல்லை, இந்த பலவீனத்தை நான் ஒரே ஒருவன் தான் அதை சுமக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துருச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை வேளையில் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சரீர பலவீனத்தில் இருக்கலாம். இந்த சரீர பலவீனத்தை யார் வேண்டுமென்றாலும் சுமக்கிறதற்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்கலாம். இதற்கு முன்பாக உங்களுக்கு வந்த பல சூழ்நிலைகளை நிறைய பேர் சுமந்திருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய வியாதியை, உங்களுடைய பலவீனத்தை சுமக்கிறதற்கு ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே முடியாது. இது நீங்கள் மட்டும்தான் சுமந்தாகணும், இது நீங்கள் மட்டும்தான் தாங்கி ஆகணும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த 38 வருடமாய் வியாதியாக இருந்த இந்த மனுஷனுடைய சரீர பலவீனத்தை இந்த சூழ்நிலையில் யாருமே உதவி செய்ய முடியாத இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணி ஆண்டவர் அவனுக்கு பரிபூரணமான விடுதலையை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனதில் ஒரு பெரிய பலவீனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இதை யாருக்குமே என்னால் ஷேர் பண்ண முடியல, என் பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு ஷேர் பண்ண முடியல, என் கணவனாருக்கு ஷேர் பண்ண முடியல, யாருக்குமே ஷேர் பண்ண முடியாமல் ஒரு பலவீனத்தை ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவன் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை, அவர் உதவி செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் ஒரு விசை ஒரு கேன்சர் வியாதியினாலே மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்னிடத்திலே ஜெபிக்கிறதற்காக வந்தார்கள். அப்போது வரும்போது அவர்கள் கைத்தாங்கலாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களால நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. அப்படியே ஒருத்தருடைய கையை பிடிச்சி அப்படியே உள்ளே அவங்க சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்தாங்க. அப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேன்சர் வியாதினால நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்காக உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த நபர் என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு இந்த வியாதி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ டயாலிசிஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேன்சருக்காக அந்த ஹீமோதெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. ஆனால் என்னால் அதை தாங்கவே முடியல. ஒரு டைம் அந்த கரண்ட் ஷாக்குக்குள்ளே என்ன அனுப்புனாங்க அப்படின்னா, அவ்வளோதான். வெளியில் வரும்போது என்னுடைய வாயெல்லாம் அப்படியே புண்ணாகி என்னால் அந்த வலியை தாங்கவே முடியல. இதுக்கு பேசாமல் செத்துட்டா கூட பரவாயில்லன்னு நான் தோணுது.
அவ்வளோ கஷ்டப்படுறேன், அதனால் அடுத்து நீ 3 நாளையில் திரும்பவும் அந்த ஷாக் எனக்கு கொடுக்கணும், நீங்கள் தயவு செய்து எனக்காக அந்த வலியை தாங்கிறது மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் அவர்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏதாவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஆள் இருந்தாலும் அவருடைய சரீரத்திலே இருக்கிற அந்த வலியை அவங்கள தவிர வேற யாராலையும் தாங்கி கொள்ளவே முடியாது. கணவனார் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடி ஓடி மம்மி என்ன வேண்டும், மம்மி என்ன வேணும், மம்மி. அவருடைய கணவனார் உனக்கு என்னம்மா வேணும், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் அந்த வலியை அவங்க மட்டும்தான் தாங்க முடியும். அப்போ அவர்களுக்காக கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சோதனையை தாங்கிறதற்கு, இந்த பலவீனத்தை தாங்கிறதற்கு என் தாயாருக்கு பலன் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. அடுத்த டைம் அவர்கள் திருச்சபைக்கு வரும்போது சொன்னார்கள், பாஸ்டர் திரும்ப நான் அந்த இதுக்கு போயிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு வலியே தெரியல, எனக்கு ரொம்ப இப்போது நார்மலாக இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தரே தாங்கி கொண்டார், எல்லாவற்றையும் ஆண்டவரே தாங்கி கொண்டார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களால் தாங்க முடியாத, இல்லையென்றால் மனிதர்கள் யாருமே ஷேர் பண்ண முடியாதது மாதிரி ஒரு வலியை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஒரு வேதனை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஒரு சரீர பலவீனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கவனிங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமா அந்த வியாதி. ஆனா 12 வருஷமாய் அந்த வியாதிக்கு செலவு பண்றதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது அவள் மொத்தத்தையும் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்துட்டாங்க. ஆனா அந்த மருத்துவர்கள் அவர்களை விசாரிக்கும் போது அவர்களை சுகப்படுத்த முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவர்களால் சுகப்படுத்த முடியல, அவர்களால் உதவி செய்ய முடியல, அந்த தாயாருடைய பலவீனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியல. பணத்தை கொடுத்தோன்னா, மாத்திரையை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த பலவீனம் சரியாகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே அந்த சகோதரிக்கு ஒரு பரிபூரணமான சுகம் உண்டானது, பரிபூரணமான சுகம் உண்டானது. இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறார். எனக்கு ஒரு வியாதி இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு பாஸ்டர், அதை நான் யாருக்கும் சொல்ல கூட இல்லை, நான் யாருக்கும் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு பலவீனம், அந்த வலியை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. என் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதனாலே சலிச்சு போயிட்டாங்க. உனக்கு எத்தனை நாள் தான் உதவி செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவர்களுடைய எரிச்சலை என் மேல கொட்டிட்டு இருக்கிறாங்க, என் மேல அவங்க கோவப்படுறாங்க. எத்தனை நாள் தான் உன்னை வச்சு பார்க்கறது? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள் முதல்ல நீ பலவீனமா இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்தே நீ பலவீனமா இருக்கிற, உன்னை ஒரு நாள் கூட சுகமா நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க பாஸ்டர்.
ஆனா என்னை நேசிக்கிற என் தாயும் தகப்பனும், என் நேசிக்கிற என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அந்த வலியில கொஞ்சம் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அந்த வலியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் ஒரே ஒருத்தி தான் அனுபவிக்கணும், நான் ஒரே ஒருத்தன் தான் அந்த வலியை அனுபவிக்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இல்லை, உனக்காக உன் வலியை தாங்குவதற்கு ஒருவர் இருக்கிறார், உன் துக்கத்தை ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய இந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. உங்களுக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை இருக்கிறார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே வரும்போது, இங்கே நம்ம வேதத்தில் வாசித்த இந்த 2 சம்பவத்திலையும் அற்புதம் செய்ய முடியுமானால், அவர்களுடைய வலியை சுமக்க முடியுமானால், அவர்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்ற முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை தர ஆண்டவரால் முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஷேர் பண்ண முடியும். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்ததனுடைய ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வியாதிகளுக்காகவும் கர்த்தர் மரித்தார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ரூம்களிலே இருக்கலாம், தனி ஒரு வீட்டிலே இருக்கலாம். இந்த வியாதி வந்ததற்கு பிறகு யாரும் என்கிட்ட பேசல பாஸ்டர், இந்த வியாதி வந்ததற்கு பிறகு நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் மன குழப்பத்திற்கு இருக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த வியாதியிலே உன்னோடு கூட ஷேர் பண்றதற்கு ஒருவரும் இல்லை என்றாலும், நீ தனி ஒரு ஆளாய் சுமந்து கொண்டிருந்தாலும் சர்வ வல்லவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வியாதியினுடைய இந்த சரீர பலவீனத்திலே உனக்காய் சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் ஊழியக்காரனாகிய என்னை இன்றைக்கு அனுப்பி உங்களிடத்தில் பேச வைக்கிறார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தரால உதவி செய்ய முடியும். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நம்பர் 2, இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போதே 2வது ஒரு காரியத்தை குறித்து தியானித்தேன். அப்படி என்றால் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத 2வது ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? வேதத்தை திறந்து எல்லாரும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதிற்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரனின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நீங்கள் முழுவதுமாய் போய் வாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை கூட வாசிப்பீர்களே ஆனால், சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதிற்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுதும் நாளைக்கு காலமே நீ எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்திலே ஒளிந்து கொண்டிரும். இங்கே எதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, தாவீது யோனத்தானுடைய இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த இடத்துல தாவீது சவுலுடைய அரண்மனையிலே ராஜ்யபாரத்திலே இருக்கிறார். ஆனா ராஜ்யபாரத்திலே இருக்கும்போது இந்த தாவீதிற்கு எதிராளிகள் அங்கே யாருமே இல்லை, யாருமே அந்த இடத்துல எதிராளிகள் இல்லை. எல்லாருமே தாவீதிற்கு மிகவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் யுத்த களத்திற்கு போய் புத்திமானாய் நடக்கிறது, எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது, எல்லாருக்குமே பிடிக்குது. அது மட்டுமல்ல, இந்த தாவீதினுடைய
ஃப்ரெண்டு யோனத்தான் யார் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது சவுலுடைய குமாரன் தான் இந்த யோனத்தான். அப்படின்னா ராஜாவுடைய குமாரனுக்கே இந்த தாவீதை ரொம்ப பிடிக்குது. ஆனா என்ன அப்படின்னா, தாவீது இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலை இது சாதாரணமான சூழ்நிலை அல்ல. அவனுக்கு அவனுடைய பலத்தை மிஞ்சின பிரச்சனை. அப்படின்னா யாருமே அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதனால் உதவி செய்ய முடியாத நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான குறிப்பிட்ட ஒரு தேவை, குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்கள் நமக்கு உதவி செஞ்சிருவாங்க. ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னு வைங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு நபரிடத்துல ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னா சரி, இந்த 10,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்வாங்க. ஆனா உங்களுக்கு 10 கோடி தேவை, அவங்க கையில 10 லட்சம் இருந்துச்சுன்னா, எப்பா நம்முடைய பலத்தை மிஞ்சின பிரச்சனைப்பா, நம்மளால கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதே சூழ்நிலை தான் இங்கே தாவீதுக்கு உண்டாகிறது. தாவீதிற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். தாவீதிற்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டான யோனத்தான் இருக்கிறான். அவன் ஒரு சாப்பாடு கேட்டா கொண்டு கொடுத்துருவான், ஒரு கத்தி கேட்டா கொண்டு கொடுத்துருவான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவனுக்கு கொண்டு கொடுத்தாலும் இப்போ தாவீதை பார்த்து யோனத்தான் சொல்லுகிறான், உனக்கு எவ்வளவு உதவி வேணாலும் நான் செய்வான்ப்பா, உனக்காக வஸ்திரத்தை நான் கொடுத்துட்டேன். அதற்கு முன்பாக நம்ம வாசம்ல 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் கூட தாவீதிற்கு கொடுத்தான். கவனிங்க, எல்லாத்தையுமே தாவீதிற்கு யோனத்தான் போட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டான், அவன் கையில இருந்த கட்சியை கொடுத்துட்டான், அவன் கையில இருந்த கத்தியை கொடுத்துட்டான், எல்லாமே கொடுத்துட்டான். ஆனா இவ்வளவுத்தையும் நான் உனக்கு தந்தாலும் உனக்கு நீ இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலையில உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது உனக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, எனக்கு மிஞ்சின பிரச்சனை, எனக்கு மிஞ்சின பிரச்சனை. ஐயோ அவங்க ரொம்ப பெரிய ஆளுப்பா, அது ரொம்ப பெரிய பிரச்சனைப்பா, உனக்காக நான் ஹெல்ப் பண்ண முடியாது, சாரி. இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை யாரோ ஒரு நபர் உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறான்டா, டேய் ஒரு சின்ன பிரச்சனைனா உனக்கு நாங்கள் சமாளிச்சிருவோம்டா, ஒரு 10,000 ரூபாய் தேவைன்னா நான் கொடுத்துருவேன்டா, ஒரு 1000 ரூபாய் நான் கொடுத்துருவேன்டா. சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சாதாரணமான ஒரு நபர்னா பரவாயில்லடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உனக்கு உன் கூட ஃபைட் பண்ற ஆள் அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாரு, உன் கூட பிரச்சனைக்கு வர்ற ஆள் அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாரு, நம்மளால எல்லாம் அவரால் மோத முடியாதுப்பா, நம்மளால அவங்கள்ட்ட மோத முடியாதுப்பா, உனக்கு பெரிய இடத்து பிரச்சனை. ஆனா நான் நம்புறேன், அந்த மாதிரி மிஞ்சும் பிரச்சனையிலே உங்களுக்காக யார் நிற்கிறா அப்படின்னா, கர்த்தரே உங்களுக்காக நிற்கிறார், கர்த்தரே உங்க கூட வருகிறார். சில நேரத்தில் இந்த டாக்டர்கள் பார்ப்பீர்களே, ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருவாங்க. அந்த மனிதர்களை உள்ளே கொண்டு வரும்போது அவங்க சரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லிடுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிடவும் செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் தாண்டின உடனே திரும்பி ஒருவேளை அந்த நபர் ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்கன்னு வைங்களேன், சீரியஸாக போயிட்டேன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இனி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, இனி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, இனி கடவுளை வேண்டிக்கிங்க, இனி நீங்கள் கும்பிடுற கடவுளை வேண்டிக்கிங்க, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. அப்போது டாக்டர்களை நம்ம உயிருக்குயிராய் நம்பினாலும் அவர்களாலும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றத மறந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வறுமையானால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அந்த பிரச்சனை நடுவில், அந்த சூழ்நிலை நடுவில் நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், என் வாழ்க்கையில நான் அப்படிதான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். மிஞ்சி பிரச்சனை, என் பலத்துக்கு மிஞ்சி பிரச்சனை, என் அப்பாவுடைய பலத்துக்கு மிஞ்சி பிரச்சனை, என் சொந்தக்காரங்களுடைய மிஞ்சி, யாருமே இந்த சூழ்நிலையில என் கூட இருக்க முடியாது.
யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் எனக்கு என் கூட இல்லை, ஒருவரும் என் கூட இல்லை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அவனுக்காக ஒரு காலத்துல கண்களை கூட பிடுங்கி கொடுக்கிறதற்கு ஆட்கள் ரெடியா இருந்தாங்க. அவ்வளவு நல்ல ஊழியக்காரன், அந்த நல்ல ஊழியக்காரனுக்கு உதவி செய்யமா இருப்பாங்களா? எப்படி உதவி செய்வாங்க? ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட நான் நம்புறேன் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பர்சன் இல்லை, ஒரு மனிதன் இல்லை. ஆனா அந்த நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், அவன் அடுத்த வரி சொல்கிறான், கர்த்தரோ என்னோடு இருந்தார், ஆண்டவரோ என்னோடு கூட இருந்தார். நான் ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவரும் என் கூட இல்லைனாலும் கர்த்தர் என் கூட இருந்தாரியா, கர்த்தர் என் கூட இருந்தார். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவர் கூட உங்களுடைய பிரச்சனைக்கு நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தரோ கர்த்தரோ அவராலே முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமில்லை, அவராலே ஜெயிக்க முடியாத நபர் என்று ஒருவரும் இல்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அந்த சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்பர் 2. இரண்டாவதாக, மனிதர்களாலே உதவி செய்ய முடியாத இரண்டாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சின சூழ்நிலையில அவர்கள் தலையிட முடியாது, அவர் தலையிட முடியாது. அதான் ஒரு கடன் பிரச்சனையினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதரை ஒரு வயதான ஒரு தாயார் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இவங்க யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய மகன் அப்படின்னாங்க. ஓ ஐயோ அப்படியா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவன் ஒரு பெரிய கடன்காரனாக மாறிட்டான். இதற்கு முன்பாகவே சில லட்சம் கடன் பட்ட உடனே நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச சொத்து எல்லாத்தையுமே வித்து அவனுக்கு நான் கொடுத்தேன் பாஸ்டர். ஆனா திரும்பவும் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த சொத்தெல்லாம் வித்து கடன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சேன். இப்போ இவன் கடன் ஆகிட்டு வந்துருக்கிறான், என் கையில விற்கிறதுக்கும் எதுவும் இல்லை, இன்னொன்னு ஏற்கனவே வாங்கினதை விட 10 மடங்கு அதிகமா வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறான். நான் என்ன செய்வேன்? நான் என்ன உதவி செய்வேன்? இருந்துச்சுன்னா என் பிள்ளைக்கு வித்து மொத்தத்தையும் கொடுத்துருப்பேன். என்கிட்ட இல்லையே, என் திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறானே. அதற்கு பிறகு அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அந்த சூழ்நிலையிலே அந்த மனிதன் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஸோ நான் நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும், மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அது எந்த சூழ்நிலை அவங்களுக்கு என்னன்னா, அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனை, அது அவங்களாலே முடியாது, அது அவர்களாலே முடியாது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபைக்காக நம்ம இடம் வாங்குவதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் திருச்சபையிலே அனௌன்ஸ் பண்ணேன். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பொருத்தனைகளை செய்திருக்கிறீர்கள், நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சரி மாதம் எவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு கேட்டார். நான் அந்த அமௌண்ட்டை சொன்னேன், இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், ஐயோ நான் இப்படின்னு நினைக்கல, நான் என்ன நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, நீங்கள் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதம் ஒரு 2 லட்சம் இருக்குமா இல்லை 1 லட்சம் இருக்குமா, சரி அதை நான் எப்படியாவது நான் பண்ணுறேன், நான் ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கட்ட முடியுமா? ஐயோ பாஸ்டர், அதனுடைய பக்கத்தில் கூட நான் நிற்க முடியாது. இப்படி ஒருவர் அல்ல, நான் எவ்வளோ அமௌண்ட்னு யாருக்குமே சொல்லலை, ஆனால் பர்சனலாக கேட்குறவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பேர் பர்சனலாக கேட்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே வாயை திறந்து இவ்வளோ தேவையா, இவ்வளோ தேவையா. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையிலே அவர்கள் சொல்லும் போதெல்லாம்
என் இருதயத்துல மட்டும் ஆண்டவர் ஒன்னே ஒன்று பேசுறாரு. இன்னைக்கு கூட இந்த செய்தி உங்களுக்கு பேசுகிறதற்கு முன்பாக நான் எனக்குன்னு நினைக்கிறேன். இது எடுக்க முடியாத பாரம், இது மிஞ்சின பாரம். இதுல ஆயிரக்கணக்கான பேரு நமக்கு கைகோர்த்து நின்னாதான் இதை செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் என் பக்கத்துல வந்து நின்று இந்த வார்த்தையினால பேசுகிறத நான் உணர்றேன். சரிப்பா, எல்லாருக்கும் மிஞ்சின பாரம் தான், யாராலையுமே அதை அடக்க முடியாத அளவுக்கு தேவைதான். ஆனா ஆண்டவருக்கு அது லேசான காரியம்னு நம்புறேன். ஆண்டவரால முடியும்னு நான் நம்புறேன். என்னுடைய பலன் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, அவருடைய பலன் இதிலே விளங்கும் என்று நான் நம்புகிறேன். இது மிஞ்சும் பலம், இது மிஞ்சும் பிரச்சனை, நம்மளை மிஞ்சி இருக்கிற காரியம். ஆனா கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஆராதனையிலே என் கூட நேரலையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் தெளிவா இந்த வார்த்தையை பேசுகிறார். பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர், எனக்கு கை மிஞ்சி போயிருச்சு பாஸ்டர், என்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை பாஸ்டர், யாராலையும் இதை சரி பண்ண முடியாது பாஸ்டர், யாருமே உதவி செய்ய முடியாது பாஸ்டர், எத்தனையோ செய்வாங்க பாஸ்டர், அவங்க எத்தனையோ கொடுப்பாங்க, எத்தனையோ அவர்களால் கொடுக்க முடியும், அப்படி என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஜபத்தில் யாராவது ஒருவர் கலந்திருப்பீர்களே ஆனால் உங்களோடு தான் ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். அவர்களுக்கு அது பெரிதாய் இருந்தாலும் என் தேவன் நினைப்பாரே ஆனால் அதை செய்து முடிப்பார். அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். அவருக்கு மிஞ்சின பிரச்சனை எதுவும் இல்லை, அவருக்கு மிஞ்சின தேவை எதுவும் இல்லை, அவராலே செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. நம்புறீங்களா? அதான் பாடல்காரன் ரொம்ப அழகா பாடுறாருல்ல, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல் மைட்டி காட், அவர் ஆல் மைட்டி காட். ஸோ இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு நம்புங்க, சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவருடைய பார்த்து நீங்க அறிக்கை செய்யுங்க. இந்த செய்தி பேசி கொண்டிருக்கும் போதே கையை உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மிஞ்சும் பல பிரச்சனைகள் தான் நான் இருக்கிறேன், யாராலையும் செய்ய முடியாத, யாரும் கை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், ஆனா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நான் நம்புறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். சொல்லுவோம், எதுவும் இல்லை இசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓ எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் நம்மோட பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய பலத்தை, இல்லாட்டினா நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய பலத்தை மிஞ்சின பிரச்சனை, அதில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஸோ மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருவோம்.
எங்களாலவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி சொல்லவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் தியானிக்கும் போது, மனிதர்களால் உதவி செய்ய முடியாத மூன்றாவது ஒரு சூழ்நிலை அப்படின்னு வைக்கும்போது, வேதத்தை ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இங்கே என்ன வாசிச்சோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ நிறுத்தி ஆண்டவருடைய கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோம், என்ன தண்டனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. இப்போ யாருமே அந்த ஸ்திரீக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, மோசையினுடைய பிரமாணம் சொல்லுகிறது, விபச்சாரிகளுக்கு பெரிய தண்டனையை வேதம் சொல்லுகிறது. ஸோ அவளுக்கு இப்பொழுது தண்டனை கொடுத்தே ஆகணும், அதை மாற்றவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க தவறு செய்திருக்கிறார்கள். தவறு அவர்கள் மேல இருக்கும்போது யாருமே உதவி செய்ய முடியாது. நன்றாய் கவனிங்கள். ஒரு மனுஷன் போறாருன்னு வைங்களேன், இந்த வழியில் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ரோட்டில் பார்க்கும்போது 2 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து, ஏன்பா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்கப்பா அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா, நான் ஏன் சண்டை போடுறேன்னு தெரியுமா அப்படின்னு அவர் செய்த தவறை எடுத்து வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அது ஒருவேளை கொடுமையான தவறாக இருக்குமே, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏப்பா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற, அப்போ அவங்கள்ட்ட சண்டை போட முடியாதா? சண்டை போட மாட்டாங்களா? நான் உனக்கெல்லாம் நான் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. சரி, நீ இதை பண்ணல, நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இப்படி பண்ணியிருக்கல, அதனால அந்த பிரச்சனை நீ சமாளிச்சு தான் ஆகணும். ஸோ நமக்கு மனிதர்கள் உதவி செய்ய முடியாத 3வது சூழ்நிலை என்ன அப்படின்னா, நாம் தவறு செய்யும் போது, நாம் குற்றவாளிகளாய் நிற்கும் போது மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. இங்க அப்படிதான் நடக்குது. இந்த ஸ்திரீ தவறு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இவர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அவ்வளவுதான், யார் ஹெல்ப் பண்ண முடியும்? ஆனா என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எல்லாரும் அவளை பார்த்து குற்றப்படுத்தி, நீ தண்டனைக்குரியவள், நீ தண்டனைக்குரியவள், நீ தண்டிக்கப்பட வேண்டியவள், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் நிற்க முடியாது, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது, நான் நம்புறேன் என்னுடைய ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை காப்பாற்றுவதற்கு அங்கே ஒரு உதவியை சொல்லுகிறார். சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலே தவறு செய்யாதவன் முதல்ல கல்லறிங்கப்பா. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கல்லுகளை போட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு இந்த செய்தியில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறதற்கு பணம் இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனையில் அவங்க கை தூக்கி விடலாம், ஈஸியாக அவங்கள கை தூக்கி விடலாம். ஆனால் அவங்க கை தூக்கி விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணீங்க. அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சொல்லலாம், நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, நீ 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 அனுபவிச்சு தான் ஆகணும், நீ தப்பு பண்ண காரியம், நீ தான் வேணும்னு போய் மாட்டிட்ட, நீ தான் ஆசைப்பட்டு போய் மாட்டிட்ட, எல்லாத்துக்கும் காரணம் இதான், உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதான், நீ நஷ்டப்படுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அத்தனை பேரும் உங்களை பார்த்து குற்றம் சாட்டும் போது, உங்க பட்சத்தில் யாருமே நிற்காத போது, என் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே தேவன் உனக்காக நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். தகப்பன் தாயை ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை எல்லாரும் உன்னை சுற்றி குற்றப்படுத்தும் போது இயேசு உன் சார்பிலே நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நிற்கிறார், கர்த்தர் நிற்பார். கண்டிப்பா ஆண்டவர் நிற்பார். அப்போ மனிதர்கள் உதவி செய்ய முடியாத மூணாவது சூழ்நிலை என்ன தெரியுமா? நம்ம குற்றவாளிகளாய் நிற்கும் போது மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. நீங்கள் யோசேப்பினுடைய நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே ஆபிரகாம் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அவனுடைய மனைவியை சகோதரின்னு சொல்றாரு. இந்த சகோதரின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த நாட்டினுடைய ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ ஆபிரகாமுக்கு எதுவுமே சொல்றதுக்கே வழி இல்லை. யாரிடத்துலயாவது போய் இந்த மாதிரி என்னுடைய மனைவியை இந்த நாட்டு ராஜா கூட்டிட்டு போயிருக்கிறாரு, கொஞ்சம் வாங்கல, நம்ம போய் அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு ஒருவேளை அவர் கூப்பிட்டு போனா கூட யாருமே கூட வரமாட்டாங்க. நீ எதுக்குடா உன் மனைவியை நீ எதுக்கு தங்கச்சின்னு சொன்ன? நீ ஏன் சகோதரின்னு சொன்ன? நீ சகோதரின்னு சொன்னதுனால தான் அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம எந்த மூஞ்சி வச்சு அவர்கிட்ட பேச முடியும்? நான்லாம் பேச வரமாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். நான் தான் ஆண்டவரை குற்றவாளி, நான் தான் ஆண்டவரை தப்பு பண்ணேன். இந்த நேரத்தில் உதவிக்காக யாரையாவது ஒருத்தரை அழைச்சா கூட யாருமே வரமாட்டாங்க ஆண்டவரை, எல்லாரும் என்னதான் கை நீட்டுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்காக அந்த ராஜாவினிடத்துல ஆண்டவரே பேசினார். கர்த்தர் பேசினார். ஆண்டவர் சொன்னார், நீ கை வைக்க கூடாது, நீ தொடக்கூடாது. அந்த மனைவியை கர்த்தர் அழகாய் காப்பாற்றி ஆபிரகாமிடத்துல கொண்டு சேர்த்தார். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் யோசேப்பு பேர்ல ஒரு பொய்யான ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. அவனை சிறைச்சாலையிலே போடுறார்கள். சோ யாராவது ஒருத்தர் யோசேப்பின் மேல அன்புள்ளவர்களா இருந்தால் கூட அவர்கள் கூட அவனுக்காக அங்க பரிந்து பேச முடியாது, உதவி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இவன் ஒரு குற்றவாளியாய் இருக்கிறான். எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா நிற்குது, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி. சோ நாம் குற்றவாளிகளாய் நிற்கும் போது யாருமே உதவி செய்ய முடியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் குற்றவாளிகளாய் நிற்கும் போது அவருடைய சமூகத்துல போய் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரை, இந்த மாதிரி செஞ்சுட்டான் ஆண்டவரை, நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உங்களுக்காக உங்களோடு கூட அவர் நடந்து வருவார், அவர் கடந்து வருவார், அவர் கடந்து வருவார். இன்றைக்கு ஆண்டவர் யாருக்காக இந்த வார்த்தை பேசினார் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட வருவார். சோ இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் பேசினார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத 3 சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். சோ மனிதர்கள் உதவி செய்ய முடியாத 3 சூழ்நிலை. நம்பர் 1, முதல் சூழ்நிலை உங்களுடைய சரீர பலவீனம். அதை வேற யாரும் சுமக்க முடியாது, ஆனா ஆண்டவர் அதை உங்களுக்காக சுமப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய பலத்தை மிஞ்சுகிற பிரச்சனை, அவர்களாலேயும் செய்ய முடியாத பலத்தை மிஞ்சுகிற பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அவரை மிஞ்சி இல்லை, எல்லாமே அவருக்கு கீழே தான், நான் கூட வருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாத பிரச்சனை என்னன்னா, நாம் குற்றவாளிகளாக இருக்கும் போது, நம்ம அந்த தப்பு செய்யும் போது, நம்ம மேல தவறு இருக்கும் போது யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்திலையும் எப்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைய தூரத்துல கண்டு அவனை கட்டி அணைச்சு பரவாயில்லப்பான்னு சொன்னாரோ, அதே போல நம்மளை நம் குற்றவாளிகளாய் நின்று கொண்டிருக்கும் போது நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்காக வழக்காடுகிற, நமக்காய் உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? நல்ல முழங்கால் படியிடலாமா? தேவ சமூகத்துல எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீர் என்னோடு கூட வருகிறதற்காய் நன்றி, நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் பெரியவர். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே
நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருமே இல்லாத போது, எல்லாருடைய கரங்களும் எனக்கு விரோதமாகும் போது எனக்காய் உதவி செய்கிற ஒரு நல்ல நேசர் உண்டு. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நான் நம்புறேன். நன்றி ஆண்டவரே. உலகமே எதிர்த்தாலும், உதவி செய்வதற்கு யாருமே இல்லாவிட்டாலும், உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான ஆண்டவரே, நீ நல்லவர். எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோம். யாரும் அறியார் என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த யாரும் அறியாத என்னை நன்றாய். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லு. யாரும் அறியார். யாருமே உங்களை அறியாத போது உங்களை தேடி வந்த அவர், யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உதவி செய்ய மாட்டாரா? கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்படுவதற்கு காரணம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதுனாலதான். சொல்லுவோம். யாரும் அறியார் என்னை நன்றாய் அறிந்து. யாரும் அறியாத ஆராதனையில இருக்கிற ஒவ்வொருவர் மேலும்
இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு இடங்களிலேயும் இப்பொழுது தேவ பிரசன்னம் அவர்களிடத்தில் கடந்து போய் அப்பா அவர்களுக்கு தேவையான உதவியை அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க 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 ஆண்டவரே, அனுப்புங்க. கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை முழுக்க முழுக்க நீர் எங்களுக்கு நடத்தினதற்காக உமக்கு கோடி நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் சுவாமி, உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை நேசிக்கிற ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையிலே எத்தனையோ பேர் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களே, அவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் வரட்டும் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளோடு கூட இரும். தொடர்ந்து அடுத்த ஆராதனையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.